ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பெங்காலில் குச்சி கருவாடு எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு வீடியோ தான். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். இதான் குச்சி கருவாடு, வெள்ளை குச்சி கருவாடு. இதை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம தொக்கு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் அப்புறம் வாழை கருவாடு, அதை வறுத்துக்கலாம். முதல்ல கொஞ்சம் வறுத்துருக்கேன், இப்போ இன்னும் கொஞ்சம் அதையும் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா செவந்து வந்துடுச்சு, இது எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயில் இந்த குச்சி கருவாடையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு இறக்கும்போது சர்க்கரை போடுவாங்க. நான் அது போடலை, எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கல. ஆனால் நான் போடல. நம்ம ஸ்டைலில் தான் நம்ம ஊர் ஸ்டைலில் தான் நான் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம். வறுத்துட்டு இப்போ அதே கடாயில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2, ஒரு பச்சை மிளகாய் போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த வெங்காயம் ஒரு பாதி அளவு வெந்தால் போதும். ரொம்ப சாக்லேட் கலர் வர வேண்டாம், கொஞ்சம் பாதி வெந்தால் போதும். இப்போ நல்லா வந்துருக்கு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2 வச்சுருக்கேன், கட் பண்ணி இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு ஸ்பூன் தனியா பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இந்த கருவாடில் சுத்தமாக உப்பே இருக்காது, நம்ம தான் உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இந்த மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கூடயே நம்ம உப்பு சேர்த்து போகிறோம். சேர்த்து இதை நல்லா கலந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை நல்லா குழைய வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த குச்சி கருவாடை அதில் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கருவாடை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுடலாம். ரொம்ப நல்லா வெந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம வறுத்த நெத்திலி தான் இது, அதனால் ரொம்ப இதை வேக வைக்க வேண்டாம். இப்போ மேலே நம்ம கொத்தமல்லி தூவி அடுப்பாக ஆஃப் பண்ணிடுவோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா இது கீழே அடி பிடிக்காத அளவுக்கு பரப்பி விட்டுக்கலாம். இல்லை அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கும்போது இது அடி பிடிக்காது. மேலே கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பெங்காலில் இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் கடைசியில் அவங்க சர்க்கரை சேர்ப்பாங்க. எனக்கு அது எல்லாத்துலேயுமே சர்க்கரை போடுவாங்க, அதனால் எனக்கு அது சரியாக வரல. அதனால் நான் சர்க்கரை போடாமல் தான் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.